பேக் டு பேக் ஆர்சிபி வந்துட்டு கப் அடிக்கிறாங்க. 17 வருஷமா வந்துட்டு ஒரு ஏக்கம் 2025ல வந்துட்டு அது பூர்த்தி செஞ்சாங்க. 2026லயும் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கப்பை வந்துட்டு ஹோல்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பேக் டு பேக் டிராஃபி வந்துட்டு சிஎஸ்கே கிட்ட மட்டும் தான் அந்த ரெக்கார்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு ஆர்சிபி இன்னைக்கு சமன் செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். த்ரூ அவுட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஆர்சிபி வந்துட்டு ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்கன்னே சொல்லலாம். எக்ஸிகியூஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர் சேஞ்ச் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராட்டஜி பிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவா வந்துட்டு பிளான் பண்ணி இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு மறுபடியும் கப்பை நான் ஹோல்ட் பண்றேனே உள்ள வந்திருக்காங்க. அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். வாட் எவர் இட் மேபி, as a சிஎஸ்கே ஃபேனா சொல்றது என்ன அப்படின்னா, ஒருத்தனோட விக்டரியை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஆர்சிபியோட விக்டரியை வந்துட்டு பியோர் ரெஸ்பெக்டோட, அந்த என்ஜாய்மெண்டோட, ஹாப்பியோட வந்துட்டு இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. அந்த வெற்றி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலுங்கிறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.